நீங்க செஸ் நல்லா விளையாடுவீங்களாமே? 10 வருஷமா என்ன யாரும் தோக்கடிச்சதே இல்ல. என் கூட விளையாடுங்க பார்க்கலாம். நான் விளையாடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்கறேன். ஷூர். நீங்க எப்பவுமே பிளாக் காயின் தான் சூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தலகணம்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் தன்னை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷன்லயே வாழ்ந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, தான் நினைச்சதை நடக்கணுங்கிற பிடிவாதம், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மெடிடேஷனை விட ஹாபி தான் முக்கியம். அப்ப நாம பிடிச்ச வேலையில தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா நம்ம பிடிச்ச ஆளுங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். செக். நம்ம பந்தய பிரகாரம் ஜெயிச்சவங்க சொல்றதுதான் தோத்தவங்க கேட்கணும். நான் தோத்து போயிருந்தா கூட நான் சொல்றதுதான் இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க. அந்த நேரத்துல சைக்காட்டிஸ்ட் மேல கோபம் வந்தா கூட அவர் அந்த விஷயத்த சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் பார்த்தது 2 விஷயம்தான், தோட்டத்துல பூக்களையும் அவர் பொண்ணோட சிரிப்பையும். அப்போல இருந்து சீதாராமன் தோட்டத்துல இருக்க பூக்களோடையும் சந்தோஷம் தர தான் பொண்ணோடையும் எந்த கஷ்டமும் இல்லாம அப்படி இப்படின்னு 23 வருஷத்தையும் கடந்துட்டாரு. வருஷத்துல ஏதாவது மாறினாரா? இல்ல, இன்னும் முத்திடுச்சு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் மாமா. எப்படி சொல்ற? அதான் என் பையன் இருக்கான்ல, அவனுக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. சம்பளம் 50,000 ரூபா. நல்லது, வா ஒரு ஆட்டம் ஆடலாம். அதான் நீ சொல்லிக்கிட்டு இருப்பல்ல, தோத்தவன் ஜெயிச்சவன் வச்சதான் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு. இப்ப நான் ஜெயிச்சனா நான் கேட்டதை நீ கொடுக்கணும். தோத்து போயிட்டா நீ சொன்னதை நான் செய்யறேன் மாமா. 50,000 ரூபான்னா பெரிய கம்பெனி மாதிரி தெரியல. என்ன மாமா பணம்? பையன் ரொம்ப நல்லவன், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன். அதான் மாமா, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும். செக். இனி உன் பையனை பத்தி எப்பவும் என்கிட்ட பேசாத. அதை மட்டும் நீ செஞ்சா போதும். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். மாப்பிள்ளை பெரிய இடம், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பையன் ஒரே பையன். பொண்ணை வர சொல்லட்டுமா? அப்ப அஜெண்டாவோட மெயின் பாயிண்ட் அதானே, உட்காந்து லூட ஆடலாமா? ஐயரே, நேரம். அவசரப்படாதீங்க. எங்க குடும்பத்துல எல்லாத்தையும் நேரம் பார்த்து தான் செய்வோம். அதுலயும் என் பையன் ரொம்ப பாப்பான். இப்போ பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சாமியை பார்க்கலான்னு வந்தா நீ என்னடா நடுவில் நந்தி மாதிரி வந்து நிக்கிற பொட்டு வச்சுக்கிட்டு? சிச்சி, வெரி டிஸ்டர்பிங் விஷுவல். ஐ கான்ட் see it. எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? நான் பண்ணி வைக்கிற ஃபங்க்ஷன். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாத்துக்கோங்க. இந்த முகூர்த்தம் அந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் தான், 10 செகண்ட். ஐயோ.